அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னையாக அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக சென்னையில் நாளை கனமழை இருக்கா, எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை இருக்கு, எந்தெந்த மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் மற்றும் ரெட் அலர்ட் விட போகிறாங்க. குறிப்பாக வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட் பற்றி தான் பிஃபோர் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து முழுமையாக சொல்லும். குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னக்கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த குறிப்பில் தெரிவித்த நிலையில், அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா, இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளுடைய ஒரு மேலடுக்கு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறதும், இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஆகிய நேற்று பார்த்தீங்கன்னா கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடத்துல, உள் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா இடி மின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ததாக பதிவாயிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு சில இடத்துலையும், வட தமிழகத்திலும் ஒரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் கூடிய லேசான முதல் மிதமான மழை வந்து பெய்ததாகவே நமக்கு அந்த குறிப்பில் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அதாவது 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்றாங்கன்னா, 6ஆம் தேதியே வானம் வந்து ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்ற சொல்ற நிலையில நகரினுடைய ஒரு சில பகுதியில் இடி மின்னலுடைய லேசான முதல் அதிகமான மழையே பெய்யக்கூடும் சொல்றாங்க. குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்ட்டு அந்த செய்தி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று 7ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், இதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அதிகமாக வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டக்கூடும் சொல்றாங்க. மீனவர்கள் எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி எச்சரிக்கை எதுவும் இல்லை. அதே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று, அதாவது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிலே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது போன்ற வானிலை மற்றும் இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.